குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் இப்போ நாம் கொடுத்துருக்கிற டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இந்த மூணும் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்புட் பவர் சப்ளை, அவுட்புட் டிவைசஸ் இதெல்லாம் இருக்கலாம். பட் ஜென்ரலாக இருக்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் ஆர்எல்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மூணும் தான் மேஜராக இருக்கும். ஸோ எவ்வளோ நோடு வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஒரே ஒரு க்ளோஸ்டு லூப் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர் ஆர் அண்டு சி மட்டும் இருக்குதுங்க. இன்புட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஐ அப்படின்னு சொல்லுவாங்க, எனர்ஜி இன்புட் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் அவுட்புட் எனர்ஜி E0, அது கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்குக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா 3 ஸ்டெப்பு தான். ஸோ முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னென்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட், இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சபடி என்னென்னா, முதல்ல ஒரு சிஸ்டத்தோட அவுட்புட் வேணும், அதை லேப்லாஸ் எடுக்கணும். அதே போல் அந்த சிஸ்டத்தோட இன்புட் வேணும், அதை லேப்லாஸ் எடுக்கிறோம். இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ரைட், இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய விளக்கம். ஸோ இப்போ நம்மளுக்கு இதிலிருந்து நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அல்லது கரண்ட்டாக ஏதோ ஒரு லா அப்ளை பண்ண போகிறோம் இந்த சர்க்யூட்டுக்கு. இன்புட் சைடு தென் அவுட்புட் சைடு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதை அந்த ஈக்குவேஷனை வந்து நாம் என்னவா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஓம்ஸில் யூஸ் பண்ணி V = IRன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷனை இப்போ ரெசிஸ்டருக்கு என்ன, அதுக்கு அதோட வேல்யூ, வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் என்ன, வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் என்ன அப்படிங்கிறது 2வது ஸ்டெப்பில் எழுதிக்கணும். சரிங்களா. 3வது ஸ்டெப்பில் அதை லேப்லாஸ் எடுக்கணும். சரிங்களா. அந்த ஈக்குவேஷனை லேப்லாஸ் எடுக்க போகிறோம். லேப்லாஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட் டிவைடட் பை இன்புட் கிடச்சிரும். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் எதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இங்கே கொடுத்துருக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்குடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ 3 ஸ்டெப்பு மைண்டில் வச்சுக்கோங்க. கிர்ச்சாஃப்ஸில் அப்ளை பண்ணுறோம். 2வது வோல்டேஜ் அக்ராஸ் த டிவைஸ் எழுதுகிறோம், அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம், தென் லேப்லாஸ் எடுக்கிறோம். இந்த 3 ஸ்டெப்பு தாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாம் இந்த ஒவ்வொரு இதில் நம்மளுக்கு என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குது, ரெசிஸ்டர் அண்டு கெப்பாசிட்டர். ஸோ இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் நம்மளுக்கு ஓம்ஸில் படி V = என்னென்னு தெரியும், IR அப்படிங்கிறது தெரியும். ஆருங்கிறது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ, I(t)ங்கிறது அந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய கரண்ட். ஸோ இதே போல் கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் அப்படின்னா 1/C இன்டெக்ரல் ஆஃப் I(t) dt. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட், இப்போ வாங்க கிர்ச்சாஃப்ஸில் அப்ளை பண்ணுவோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸில் என்ன சொல்லுது, இன்புட் டோட்டல் இன்புட் கரண்ட் என்னென்ன அப்படின்னா, இன்புட்டில் இருக்கக்கூடிய டிவைசஸ் என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குது, ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், ரெண்டுமே எதில் கனெக்ட் ஆகிருக்குது, அந்த இன்புட் எனர்ஜி சோர்ஸோட கனெக்ட் ஆகிருக்குது, EIயோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ EI அது E1 கிடையாதுங்க. EI = RI(t). RI(t)ங்கிறது ரெசிஸ்டரோட வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். அதே போல் 1/C இன்டெக்ரல் ஆஃப் I(t) dt)ங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். ஸோ இந்த 2 டிவைஸ்லேயும் என்ன வோல்டேஜ் போகுதோ அதுதான் டோட்டல் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு EIன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட், இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேப்லாஸ் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எடுக்க போகிறோம், லேப்லாஸ் எடுக்க போகிறோம். லேப்லாஸ் எடுக்கும்போது மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேபிட்டல் R, கேபிட்டல் 1/C அப்படிங்கிறதெல்லாம் என்னது, கான்ஸ்டன்ட்ஸ். புரியுதுங்களா. நாம் லேப்லாஸ் எடுக்கும்போது I(t) என்னவாக மாறும் அப்படின்னா கேபிட்டல் I(s). எப்படி நம்ம F(t) லேப்லாஸ் எடுக்கும்போது F(s)ன்னு மாறிச்சோ, லைக்வைஸ் I(t) லேப்லாஸ் எடுக்கும்போது அது என்னவாக மாறுது, I(s)ன்னு மாறுது. பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக 1/C இன்டெக்ரல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்டெக்ரலை லேப்லாஸ் எடுத்தால் என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 1/s. இன்டெக்ரேஷன் லேப்லாஸ் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/sன்னு கிடைக்கும். இதே போல் டிஃபரன்சியேஷன் இருக்குதுன்னு வைங்க, இண்டக்டராக இருந்தால் அங்கே d/dt வரும். ஸோ டிஃபரன்சியேஷனை நம்ம லேப்லாஸ் எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா S வரும். சரிங்களா. இங்கே இன்டெக்ரேஷன்னா 1/s, டிஃபரன்ஷியேஷன்னா S வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே டிஃபரன்ஷியேஷன் கிடையாது, இன்டெக்ரேஷன் மட்டும்தான். ஸோ இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 1/s நம்ம போட்டுக்கிறோம். ஸோ வாங்க லேப்லாஸ் எடுக்கும்போது பார்க்கலாம். 2 சைடும் இப்போ நம்ம லேப்லாஸ் எடுக்க போகிறோம். எடுக்கும்போது லெஃப்ட் சைடு பாருங்கள், R × I(t) என்ன ஆகிடுச்சு, I(s).
மறக்காமல் கேபிட்டல் ஐ ஆஃப் எஸ்ன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் 1/c இன்ட்டு ஐ ஆஃப் டி என்னவாக இருக்குது, ஐ ஆஃப் எஸ்ன்னு மாறி இருக்குது. இன்டெக்ரல் பாருங்கள், நான் என்ன சொன்னேன் 1/sன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இப்போ டினாமினேட்டரில் ஒரு எஸ் போட்டிருக்காங்க, அதுதான் அந்த இன்டெகிரேஷன் லேப்லாஸ் எடுக்கும்போது 1/s மாறி இருக்குது. டிடி லேப்லாஸ் எடுக்கும்போது அது போயிடும், இன்டெகிரேஷன் போச்சுனாலே டிடி போயிடும். ஈக்குவல் டு இஐ ஆஃப் எஸ், நான் முதலே சொன்னேன் அது E1 கிடையாது, இஐ. ஸோ இஐயை லேப்லாஸ் எடுக்கும்போது இஐ ஆஃப் எஸ், இஐ ஆஃப் டியை லேப்லாஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும், இஐ ஆஃப் எஸ். அடுத்த ஸ்டெப்பில் இதில் லெஃப்ட் சைடு பாருங்கள், ரெண்டுலேயும் ஐ ஆஃப் எஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஐ ஆஃப் எஸ்ஸையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், காமனாக வெளியே எடுத்துக்க போகிறோம். ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டால் என்னவாகும், ஐ ஆஃப் எஸ் வெளியே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் ஆர் மட்டும் உள்ளே இருக்கும், செகண்ட் டேர்மில் என்ன மட்டும் இருக்கும், நியூமரேட்டரில் இருக்கிற 1/s, சாரி ஐ ஆஃப் எஸ் வெளியே வந்துருச்சு, அதனால் மேலே 1 மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டரில் சிஎஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஆர் ப்ளஸ் 1/cs மட்டும்தான் ப்ராக்கெட்டில் வரும், ஈக்குவல் டு இஐ ஆஃப் எஸ். இதில் நம்ம ஐ ஆஃப் எஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே ஐ ஆஃப் எஸோட ப்ராக்கெட்டில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டேர்மு ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு போச்சுன்னா எங்கே போகும், டினாமினேட்டர் எப்படி வரும், இஐ ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 1/cs வரும். பாருங்கள், அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் அப்படியே எங்கே போயிடுச்சு, டினாமினேட்டருக்கு போயிடுச்சு. அங்கே போயிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஆர் ப்ளஸ் 1/cs இருக்குது பார்த்தீங்களா, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சிஎஸ் எதோட மல்டிப்ளை ஆகும், ஆரோட மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆர்சிஎஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை சிஎஸ்னு வரும். இந்த சிஎஸ் எங்கே போகும், நியூமரேட்டருக்கு போகும். ஏன்னா டபுள் டிவைடட்னு வருது இல்லைங்களா, அதனால் எங்கே போகும், மேலே நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ நியூமரேட்டர் ஆல்ரெடி என்ன இருக்குது, இஐ ஆஃப் எஸ் இருக்குது, அது கூட இது எது மல்டிப்ளை ஆகும், சிஎஸ். ஸோ அதான் பாருங்கள் லாஸ்ட் டேர்மில் சிஎஸ் இன்ட்டு இஐ ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர்சிஎஸ் ப்ளஸ் 1. இதுதான் எதோட வேல்யூ, ஈக்குவேஷன் தட் இஸ் ஐ ஆஃப் எஸோட ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கிர்ச்சாஃப்ஸ் செகண்டில் அப்ளை பண்ணோம் இல்லைங்களா இன்புட் சைடு. இப்போ எங்கே அப்ளை பண்ண போகிறோம், அவுட்புட் சைடு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் சைடுனா என்னது, E0 ஈக்குவல் டு என்ன வரும், E0 ஈக்குவல் டு அவுட்புட் டெர்மினல் என்ன மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு, கெப்பாசிட்டர். ஒன்றும் இல்லை, இந்த சர்க்யூட்டில் வர்ற அவுட்புட் எங்கேருந்து எடுப்போம், கெப்பாசிட்டரில் இருந்து தான் எடுக்க போகிறோம். ஏன்னா அதுதான் அவுட்புட் டிவைஸ். சரிங்களா. அங்கே அவுட்புட் சைடு கெப்பாசிட்டர் தான் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குதோ அதுதான் E0 கிடைக்கக்கூடிய வோல்டேஜ். ஸோ அதுதான் நம்ம எழுத போகிறோம். E0 ஈக்குவல் டு 1/c இன்டெக்ரல் ஆஃப் ஐ ஆஃப் டி dt. இதையும் நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா லேப்லாஸ் எடுக்க போகிறோம். E0 லேப்லாஸ் எடுத்தால் E0 ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/cங்கிறது கான்ஸ்டன்ட். எகெயின் இன்டெகிரேஷன் டிடியை லேப்லாஸ் எடுத்தோம்னா 1/sன்னு வரும். ஐ ஆஃப் டி எகெயின் ஐ ஆஃப் எஸ்ன்னு மாறும். புரியுதுங்களா. ஸோ E0 ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/c கான்ஸ்டன்ட்டு, இன்டெக்ரல் டிடி வந்து 1/sன்னு போட்டுக்கிறோம். ஐ ஆஃப் டி என்னென்னு மாறுது, ஐ ஆஃப் எஸ்ன்னு மாறுது. இதில் தாங்க நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஐ ஆஃப் எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஐ ஆஃப் எஸ்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஐ ஆஃப் எஸ் என்ன கண்டுபிடிச்சோம், சிஎஸ்இ ஐ ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர்சிஎஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிற அந்த ஐ ஆஃப் எஸ் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்குது, சிஎஸ் இருக்குது. சரிங்களா. ஆல்ரெடி என்ன இருக்குது, டினாமினேட்டரில் சிஎஸ் இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரும் மேலே இருக்கிற நியூமரேட்டரும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இல்லைன்னா அதில் பாருங்கள், அதை தனியாக எடுத்து எழுதியிருப்பாங்க. நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் 1/cs தனியாகவும் எடுத்து எழுதி கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். நியூமரேட்டரில் மேலே என்ன இருக்குது, சிஎஸ் இருக்குது, கீழே கடைசியில் என்ன இருக்குது, சிஎஸ் இருக்குது. அந்த சிஎஸும் இந்த சிஎஸும் என்னவாயிடும், கேன்சல் ஆச்சுன்னா இஐ ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர்சிஎஸ் ப்ளஸ் 1ன்னு மட்டும் வரும். இப்போ தாங்க நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றோம். நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் அப்படிங்கிறது தான் என்னென்னு சொல்லியிருந்தோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ E0 ஆஃப் எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட். E0ங்கிறது என்ன, அவுட்புட். E0 ஆஃப் எஸ்ங்கிறது லேப்லாஸ் ஆஃப் அவுட்புட். அதே போல் இஐ ஆஃப் எஸ்ங்கிறது என்ன, லேப்லாஸ் ஆஃப் இன்புட். இப்போது லேப்லாஸ் ஆஃப் இன்புட் இஐ ஆஃப் எஸ் எங்கே இருக்குதுங்க, ரைட் சைடு பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்குது. அது லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா எங்கே வரும், டினாமினேட்டருக்கு வரும். ஸோ அப்போ டினாமினேட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது, E0 ஆஃப் எஸ் இருக்குது. அப்போ E0 ஆஃப் எஸ் டிவைடட் பை இஐ ஆஃப் எஸ், அங்கே இருக்கிற நியூமரேட்டர் லெஃப்ட் சைடு வரும்போது எங்கே வருது, டினாமினேட்டருக்கு வருது.
வந்துருச்சுன்னா அங்கே என்ன மட்டும்தான் இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை RCS ப்ளஸ் 1 மட்டும் கிடைக்குங்க. இதுதான் ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அதாவது E0 டிவைடட் பை இந்த EI எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஈக்குவேஷனோட ரைட் சைடு பாருங்கள், நியூமரேட்டர்லேருந்து அந்த கடைசி டேர்மில் பாருங்கள், EI டிவைடட் பை RCS ப்ளஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா. அங்கேருந்த நியூமரேட்டர் லெஃப்ட் சைடு வரும்போது, ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது எங்கே போயிடுது, டினாமினேட்டருக்கு போயிடுது. அது போயிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன வந்துடும், நியூமரேட்டரில் 1 டிவைடட் பை RCS ப்ளஸ் 1ங்கிறது மட்டும் இருக்கும். இதில் அந்த RC அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் RCக்கு பதிலாக என்னென்னு போட்டிருக்காங்க, τS ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுதான் ஒரு ரெசிஸ்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் உடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 1 டிவைடட் பை RCS ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். இதே மாதிரி RC கொடுக்கலாம் அல்லது RL கொடுக்கலாம், இல்லைன்னா 3மே கொடுக்கலாம். RLC 3மே கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் சரிங்க. இதுதான் மெத்தடு. கிர்ச்சாஃப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். இன்புட் சைடு அல்லது அவுட்புட் சைடு. வெறும் நோடெல்லாம் இல்லை, ஒரே ஒரு லூப்னால் இன்புட் சைடு அவுட்புட் சைடு அப்ளை பண்ணால் போதும். நோடு இருந்தது அப்படின்னா நோடு வைஸாக அப்ளை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ ஒரு க்ளோஸர் லூப் இருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போது இன்புட் சைடு அப்ளை பண்ணுறோம், அவுட்புட் சைடு அப்ளை பண்ணிக்கிறோம். தென் அதை லேப்லாஸ் எடுக்கிறோம். அதாவது அந்த வோல்டேஜ் அக்ராஸ் த டிவைஸ் என்னங்கிறது ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கிட்டு அதில் எல்லாம் என்ன எடுக்க போகிறோம், லேப்லாஸ் எடுக்க போகிறோம். லேப்லாஸ் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணி IFS கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். அந்த IFSஐ கடைசியாக செகண்ட் அவுட்புட் சைடு எழுதுகிற ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வரணும், E0 டிவைடட் பை EI லெஃப்ட் சைடும், மீதி ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா டேர்மையும் எங்கே கொண்டு வந்துடுறோம், ரைட் சைடும் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடச்சிருவோங்க. ஸோ இவ்வளோதான் ஒரு சிம்பிளான மெத்தட். ஒரு RLC நெட்வொர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் த சிம்பிள் மெத்தட் டு ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் RLC நெட்வொர்க்.